இதுதான் கைஸ் இவ்வளோ நேரம் தேடி இருந்தேன். எங்கடா போச்சு இந்த தண்ணின்னு பார்த்தா இங்கே நிற்குது. இதுலேருந்து ஒழுத்தலாம் சகஜம்தான். இப்போ க்ளீன் எல்லாம் பண்ணியாச்சா, ரெடி 100%. இப்போ எல்லாம் சேல் பண்ணுறது தான். A few moments later. ஸோ கைஸ் எல்லாத்தையும் குத்து முடிச்சிட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு இதுவே. இப்போ பெயிண்டிங் பண்ணுறது தான். வீடு என்னடா இவ்வளோ காலியாகுது, இவ்வளோ பெரிய வீடாடா டேய். எப்பாடியோ எம்மா பெரிய வீடு. பெயிண்டிங் தானே கலர் அடிக்கலாம். ஐயோ இதுவே டவுட்டாக இருக்கே. இந்த கலர் நல்லா இருக்குமா? சரி இதே அடிச்சிடலாம், சூப்பராக தான் இருக்கும். ஒரு 3 டப்பா வாங்குவோம். இதில் எத்தனை டப்பா மிஞ்சுதுன்னு பார்க்கலாமா? பார்ப்போமே. 3 டப்பா வாங்கி வைக்கிறேன். அப்படி எது காலியாகுதுன்னு பார்க்கலாம். இந்த பெயிண்டிங் பண்ணுறது கூட ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அப்படியே ஒரு அழகான என் கையில் என்னோடய ரூமெல்லாம் இது மாதிரி பெயிண்டிங் பண்ண கொடுத்தா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஏய் அந்த என்ன அந்த கிராஃபிக் எப்படி குத்துக்கிறான் பாருங்களா, சூப்பராக தெரியுது. அது வரைக்கும் குத்துக்கிறானுங்க. அது வரைக்குமே இந்த கேம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிடலாம். கொஞ்சம் கீழே அதை விட்டுட்டேன். இந்த கேம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிது கைஸ். இதோட பார்ட் 2 நான் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். பெயிண்டிங் பண்ணுறது ஆனால் இதில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமை இறக்கி ஆடுங்க. இந்த கேமோட நேம் ஹவுஸ் ஃப்ளிப்பர்னு போட்டாலே வந்துடும். நம்மளோட குருஜி ஃபஸ்ட்டு வந்து நிற்பார். ஓகே, அதுதான். நீங்கள் இந்த கேம் இறக்கி ப்ளீஸ் எனக்காக பாருங்கள். எனக்காக இல்லைனாலும் நம்ம குருஜிக்காக பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த கேம். அப்படி யாரா அந்த குருஜி? பைத்திய மாதிரி குருஜின்னு பேசுங்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? தோ வந்துச்சுடா. தோ இவர் தான் நம்ம குருஜி. இப்போ வந்தார்ல, அவர் தான் நம்ம குருஜி. இப்போ ஸ்கில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் வேகமாக பந்தியா? கொஞ்சம் பெருசாகவும் பந்து என் கண்ணுக்கு தெரியுது. உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. அப்படி தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கப்பா எவ்வளோ பேச தெரியுதுன்னு. ஆனால் இது கொஞ்சம் ஸ்பீடாக தான் பந்துன்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக பண்ணுற மாதிரி தான் கொடுத்துக்குறாங்க. இதில் என்ன ஒரு டவுட்னா, இந்த கேம் கிரியேட்டரு இப்போ இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் அண்டெலாம் அடிக்கிறோம்ல, இந்த ரேடியேட்டர் அண்ட் அடிச்சோம்ல, அப்போ ரேடியேட்டரை அதான் அது மேலே பெயிண்ட் அடிக்காமல் அதுக்கு பின்னாடி பெயிண்ட் அடிச்சிது. அது எப்படி இந்த கேமு எல்லா கேமுமே இப்படி தான் இருக்கும். ஏன்னா மொபைல்னாலே பைத்தியம் இல்லை, அதனால் எல்லா கேமுமே இப்படி தான் இருக்கும். பெயிண்ட் அடிக்கிறது தான் ஆனால் ஜாலியாக இருக்குது இந்த கேமில். இப்போ பாருங்களேன், இந்த ரேடியேட்டர் காலியா பெயிண்ட்டு? அதுக்குள்ளே காலிச்சியா பெயிண்ட்டு?